ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போது குலோப் ஜாமுன். ஸோ அதுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் வாட்டரும் அண்ட் சுகரும் ஆட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 900 கிராம் சுகர்னால் அதுக்கு ஈக்குவலண்ட் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆகி அது நல்லா கரையிற அளவுக்கு நல்லா அதை ஹீட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃப்ளேவருக்காக ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ லைட்டாக ஆட் பண்ணால் போதும். இன்கேஸ் ரொம்ப ஸ்மெல் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஃப்ளேவர் ஆட் பண்ணி நல்ல ஒரு சாலிட் ஸ்டேட்டும் இல்லாமல் லிக்விட் ஸ்டேட்டும் இல்லாமல் ஒரு மிட் லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கணும். தென் கலருக்காக லைட்டாக ஆரஞ்சு கேசரி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது நல்ல ஒரு வைப்ரண்ட் கலர் கிடைக்கும். தென் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு நான் இந்த ஜீரா வாட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா ஆறணும். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம இதில் குலோப் ஜாமுன் போட முடியும். ஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் தனியாக. இப்போ நான் இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பவுலில் எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் நான் எடுத்து அதில் போட்டுறேன். நான் இப்போ 2 பேக்கெட்ஸ் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். 2 பேக்கெட்ஸ் குலோப் ஜாமுன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பவுடர் நல்லா ஒரு சாஃப்டி இருக்கும். 2 பேக்கெட்ஸ் இதில் நான் பிரித்து போட்டுட்டேன். உங்களுக்கு இன்கேஸ் வாட்டர் எச்சா போயிடும் அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வாட்டர் எக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை மிக்ஸ் பண்ணி ஈக்குவல் பண்ணிக்கலாம். நான் வாட்டர் இதில் ஃபுல்லாகவே ஊற்றலை, ஜஸ்ட்டு தெளித்தா போதும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா பிணைஞ்சிக்கணும். ஸோ நல்ல கன்சிஸ்டன்சியில் நல்லா ஒரு பால் மாதிரி நீங்கள் அதை பிணைஞ்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு ஈக்குவலைஸாக அட்டாச் ஆகிற மாதிரி நல்லா பிணைச்சிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாவு அப்படியே நல்லா பஃபியாக நல்லா பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும், நம்ம ஆல்ரெடி பிணைஞ்சி வச்சுருந்ததை விடவே இப்போ கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஜாமுன் பால்ஸ் நான் ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம ஜாமுன் பால்ஸ் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதில் எந்த ஒரு கிராக்ஸும் இல்லாமல் ஈக்குவலைஸாக இருக்கணும் ரவுண்டு. ஸோ அதில் எந்த ஒரு கிராக்ஸும் இருக்கக்கூடாது. அந்த ரவுண்ட் கிளியர்டாக ஒரு பால் மாதிரியே நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் எந்த ஒரு கிராக்ஸுமே வராது ஃப்ரை பண்ணும்போது. இன்கேஸ் கிராக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கிராக்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நிறையா பால்ஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நமக்கு வேணும்னா கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். கீ அவ்வளோவா நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். ஸோ அதனால் நான் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் மிட் ஃப்ளேமில் தான் நம்ம இதை வைக்கணும். மிட் ஃப்ளேமில் வச்சு ஜாமுன் பால்ஸை ஒன்றா போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு பண்ணிக்கணும். ஒரே இடத்துலையே வேகக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ரவுண்ட் பண்ணல அப்படின்னா ஒரு சைடு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ ஈக்குவலாக ஒரு கலர் வரணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஆயிலில். ஸோ இப்போ எந்த ஒரு கிராக்ஸுமே இல்லை என்னோடய ஜாமுன் பால்ஸில். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த பால்ஸை நம்ம ஜீராவில் போட்டுடலாம். ஸோ இது ஒரு 1/2 அன் ஹவர் to 1 hour நல்லா ஊறணும். நான் இப்போ இருக்கிற ஜீரா ஃபுல்லாகவே அது இஞ்சிடும். ஸோ அப்போ தான் நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக குலோப் ஜாமுன் இருக்கும். ஸோ எந்த ஒரு கிராக்குமே இல்லாமல் ஜாமுன் பண்ணோன்னா ஸோ தட் வில் பி தி பெஸ்ட்